தொகுதி இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக 30 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இந்த தொகுதிக்கு எத்தனையோ சாதனைகள் செய்து இந்த மாவட்டத்திற்கு கலை கல்லூரி, பொறியியல் கல்லூரி போன்ற அத்துணை கல்லூரிகளிலும் கொண்டு வந்து இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் கே.பி. அன்பழகன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை நீங்கள் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் கே.பி. அன்பழகன் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள். அவருடன் இணைந்து தமிழகத்தின் அமைச்சராக நம்முடைய கே.பி. அன்பழகன் பதவியேற்பார்கள். ஞாபகம் வச்சுங்க. இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் இங்கே வெற்றி பெற்றால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடன் அமைச்சராக நம்முடைய கே.பி. அன்பழகன் பொறுப்பேற்பார்கள். இது அவசியமானது. இது நடந்தாக வேண்டும். தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைத்தாக வேண்டும். ஒரு மோசடி ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, 420 ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களை கொலை செய்கின்ற ஆட்சி, குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுங்கள், துரத்தி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். அதற்காகத்தான் நாங்கள் ஒன்றாக இந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கின்றோம். இது காலத்தின் கட்டாயம். 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்ய தெரியாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நிர்வாகம் என்றால் என்ன தெரியாத ஒரு முதலமைச்சர், யாரோ எழுதி கொடுப்பாங்க படிச்சுட்டு போறார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தார், இங்க தடங்கத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசினார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் நேரத்தில் வருவார், தேர்தல் முடிஞ்சுட்டா போயிடுவார். இந்த அந்த நாட்கள் படம் பார்த்தீங்களா? அல்ல பாக்யராஜ் படம். பாக்யராஜ் சுண்டல் வைப்பார். முஸ்லிம் தெருவுக்கு போய் முஸ்லிம் மாதிரி வேஷம் போட்டுருப்பார். கிறிஸ்துவ தெருவுக்கு போனா கிறிஸ்துவர் மாதிரி வேஷம் போட்டுப்பார். இந்து தெருவுக்கு போனா இந்து மாதிரி பட்ட நாமம் போட்டுட்டு ஒரு சுண்டல் வைப்பார். அதே போன்ற ஸ்டாலின் தருமபுரிக்கு வந்தா என்னை பத்தி திட்டணும், என்னை பத்தி பேசணும். விழுப்புரத்தை பத்தி விழுப்புரம் போனா அங்கே வன்னியரை பத்தி பேசுவாரு. மதுரைக்கு போனா முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசுவாரு. ராமநாதபுரம் இமானுவேல் சேகரை பத்தி பேசுவாரு. கோயம்புத்தூர் போனா தீரன் சின்னமலை. இப்படிதான் சீசன். ஆனால் இப்ப அவர் மக்கள் யாரும் அவர் சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னொரு 20 நாள் தான். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இருக்கின்ற தாய்மார்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். தாய்மார்கள், பெண்கள், பெற்றோர்கள், இந்த பாலக்கோடு தொகுதியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்களுடைய பாதங்களையும் தொட்டு நான் கேட்கின்றேன், தயவு செய்து திமுகவுக்கு நீ ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்க கூட்டணியை வெற்றி பெற வைக்க. காரணம், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாட்டை இதுவரை 12 முதலமைச்சர்கள் ஆண்டார்கள். அண்ணா அவர்கள் காலத்தில், எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில், செல்வி ஜெயலலிதா அம்மையார் காலத்தில், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் ஒரே ஒரு பெண் கூட, குறிப்பாக ஒரே ஒரு குழந்தை கூட பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்படல இவ்வூர்கள் ஆட்சியில். ஆனால் இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியில் அன்றாடம் பெண் பிள்ளைகள், பெண் பிஞ்சு குழந்தைகளை கொடூரமான முறையிலே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாவி திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள் பெண்களே, தாய்மார்களே. கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டம், பக்கத்து மாவட்டம், 2.5 வயசு குழந்தை காணோம். அப்பா அம்மா தேடுறாங்க, கதறாங்க. ஒரு நாள் காணோம். அடுத்த நாள் அந்த 2.5 வயசு குழந்தை பிணமா கண்டுபிடிச்சாங்க. காவல்துறை விசாரணை பண்ணாங்க. விசாரணையில திமுக கட்சியை சார்ந்த கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் சங்க பொறுப்பாளர் போதையில அந்த 2.5 வயசு பிஞ்சு குழந்தைய கெடுத்து கொலை செய்த அந்த காட்சியெல்லாம் பார்த்து அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறி வருது எனக்கு. போன மாசம் மதுராந்தகத்தில் 14 வயசு குழந்தை காணோம். அங்கே 2 கொடூரம் போதையில அந்த குழந்தைய கெடுத்து ஓடி போயிட்டானுங்க. போன மாசம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் தொகுதியில் 12வது படிக்கிற ஒரு குழந்தை பரீட்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருது, காணோம்.
ஒரு நாள் முழுதும் தேடுறாங்க. அடுத்த நாள் பக்கத்து காட்டுல பிணமா கிடக்குது. என்னன்னு கண்டுபிடிச்சா அதுல ஒரு கொடூர போதையில அந்த குழந்தைய கெடுத்து கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டான். 4 மாதத்திற்கு முன்பு சென்னை பக்கத்தில் கும்மிடிப்பூண்டி அருகில் ஆரப்பாக்கம் என்ற கிராமத்தில் 8 வயசு குழந்தைமா, 8 வயசு பிஞ்சு குழந்தை பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகுது. காணோம். 3 மணி நேரம் 3 மணி நேரமா தேடுறாங்க. பிறகு 3 மணி நேரம் கழிச்சு ஒரு புதர்ல இருந்து அழுதுட்டு வருது. என்னன்னு பார்த்தா அந்த குழந்தை மூஞ்சில கீரல், மார்பில கீரல், அந்த கெடுத்து ஒரு கொடூரம் போதையில கெடுத்து ஓடி போயிட்டான். அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவங்கள். நாளைக்கு உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளை, உன் பெண் குழந்தைக்கு நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம்? ஒரு உத்தரவாதம். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தால் இது நடக்காது. இது இந்த உத்தரவாதம் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு நான் தருகின்றேன். நான் கேட்க, நானும் 3 பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தை தான். எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு. அந்த ஆதங்கத்துல தான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. இது அவசியமான, இதுதான் தமிழ்நாட்டின் முதன்மை பிரச்சனை. ஒரு முதலமைச்சர் தன் மாநிலத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் எதுக்கு அவங்களுக்கு பதவி, எதுக்கு அவங்களுக்கு பொறுப்பு, எதுக்கு நீங்க முதலமைச்சரை ஆள்றீங்க? சாராயம், மது, கஞ்சா, போதை, வெள்ளக்கார என்னென்ன போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர் பயன்படுத்துறானோ அத்தனையும் தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில் வித்துட்டு இருக்கிறான் திமுக கட்சிக்காரன். எல்லாம் அகற்ற வேண்டும். ஒரு புரட்சி நடக்கும், நடந்துட்டு தான் இருக்கு. அதான் கேட்கின்றேன். இந்த தொகுதியில திமுக வேட்பாளர் ட்விட்டர் குமார், அவன் ட்விட்டர்ல தான் உங்களை பத்தி எதுவும் தெரியாது. 5 ஆண்டு காலம் இந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர். யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா? யாராவது இந்த தொகுதிக்கு வந்திருக்காப்லையா 5 ஆண்டு காலத்தில்? இல்ல. அவர் ட்விட்டர்ல நோண்டிட்டு இருப்பார், அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த ட்விட்டர் குமார் உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறார். எதை வச்சு ஓட்டு கேட்கிறாரு? அவங்க முதலமைச்சர் செய்த சாதனை வச்சு ஓட்டு கேட்டாரா? இல்ல. திமுக 5 ஆண்டு காலம் செய்த திட்டங்களை பத்தி ஓட்டு கேட்டாரா? இல்ல. அவங்க முதலமைச்சர் பேரை சொல்லி ஓட்டு கேட்டாரா? இல்ல. அவருடைய தேர்தல் அறிக்கையை வச்சு ஓட்டு கேட்டாரா? இல்ல. அவருடைய உருப்படாத ஒரு திராவிட மாடலை வச்சு ஓட்டு கேட்டாரா? இல்ல. எதை வச்சு ஓட்டு கேட்கிறாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 8000 ரூபாய் கூப்பனை கொடுப்போம். அட போட, 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணீங்க. நாங்க கல்விக்கு செஞ்சோம், சுகாதாரத்துக்கு செஞ்சோம், வேலை வாய்ப்பு செஞ்சோம், விவசாயத்துக்கு பண்ணோம், நீர் திட்டங்களை கொண்டு வந்தோம். ஏதாவது ஒன்னு சொல்லி நீ ஓட்டு கேட்க துப்பு இல்ல. நாங்க மறுபடியும் வந்தா உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பனை கொடுப்போமா? இதை விட ஒரு தரங்கட்ட ஒரு ஆட்சி இருக்கும் ஐயா? சிந்தித்து பாருங்க. ஏமாறது, பெண்கள் ஏமாறக்கூடாது. இப்ப அந்த போலி கூப்பனை வச்சு ஓட்டு கேட்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டான். 8000 ரூபாய் கூப்பன். அந்த கூப்பன் என்பது ஒரு பேப்பர், காகிதம். இன்னைக்கு திருச்சியில காலையில ஒரு கல்லூரி பெண் தற்கொலை பண்ணிட்டாங்க. என்னன்னா, ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண், திமுக கட்சிக்காரன் அந்த போலி கூப்பன் கொடுக்கலன்னு அந்த பெண் போய் கேட்டு இருக்கு, கூப்பன் கொடு எனக்குன்னு. அவன் சொல்லிட்டான், நீ பட்டியலினத்தை சார்ந்தவர், உனக்கு கொடுக்க மாட்டேன். பட்டியலினம் என்ன தெரியுமா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், நான் கூப்பன் கொடுக்க மாட்டேன்னு ஒரு திமுக காரன் சொன்னதுனால அவமானம் தாங்காம அந்த பெண் தூக்கில தொங்கிட்டாங்க. இந்த போலி கூப்பன் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு கூப்பன் திமுக காரன் கொடுக்கணும்னா அவனுக்கு நீ 3000 லஞ்சம் கொடுத்தாதான் கொடுப்பான், சும்மாலாம் கொடுக்க மாட்டான். அதுவும் திமுக கட்சிக்காரன் தான் கொடுப்பான். இப்போ அந்த போலி கூப்பன் ஒன்று கொடுக்கறான்ல, அது நீங்க கையில வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, திருப்பி அவங்க கிட்ட கொடுத்து, நீயே வச்சுக்கடா, எனக்கு அந்த 8000 ரூபாய் கூப்பன்ல 2000 ரூபாய் பணம் கொடு, நீ 6000 வச்சுக்கன்னு சொல்லு. ஓடி போயிடுவான். ஏன்னா இதெல்லாம் அவன் திமுகனாலே 420 தான். ஏமாத்துறாள். எப்படி மக்களை ஏமாத்தணும், எப்படி திசை திருப்பணும், எப்படி 420 பண்ணணும், அவன் டிஎன்ஏல இருக்கு, ரத்தத்தில் இருக்கு. மாத்த முடியாது. இதெல்லாம்
வேலையே கொள்ளடிக்கிறது கொள்ளடிக்கிறது கொள்ளடிக்கிறது. வந்தார் பார் முதலமைச்சர். இந்த மாவட்டத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனை, முதன்மை பிரச்சனை பக்கத்துல காவிரி ஓடுது. தருமபுரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மேற்கு பகுதியில் காவிரி, தமிழ்நாட்டின் முதல் பெரிய ஆறு. வடக்கு எல்லையில தென்பெண்ணை ஆறு, தமிழ்நாட்டின் 4வது பெரிய ஆறு. தண்ணி வரல. அதனால்தான் நான் கேட்டேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை 2014 உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தீர்கள். 5 ஆண்டு காலம் இந்த சுத்தி சுத்தி வந்த இந்த மாவட்டத்தில் வந்து எவ்வளவு திட்டங்கள். இந்த தொகுதியிலே பாலக்கோட்டில் எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம் நம்முடைய அமைச்சர் KP அன்பழகன் அவர்கள் அறிவித்தார். 276 கோடி திட்டத்துக்கு நிலம் கையெழுப்படுத்த 100 கோடி. இங்க இருந்து 52 கிலோமீட்டர் எண்ணெய்கோல் புதூர் ஊர்ல 59 கிலோமீட்டர். இந்த 5 ஆண்டு காலம் ஒரு வாய்க்கால் தோண்டினா இந்த தும்பலி அணைகள் தண்ணி வரும். தென்பெண்ணையில வீணா ஒரு வருஷத்துக்கு 30 TMC தண்ணி கடல்ல போயிட்டு இருக்கு. திட்டம் வந்தால் இந்த ஒட்டுமொத்தம் பாலக்கோடு ஒன்றியம் செழுமையா இருக்கு. பாலக்கோடு இங்க மட்டும் இல்ல, அரூர் பகுதிக்கு போகுது. ஆனால் KP அன்பழகன் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார், அறிவிச்சார் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த திமுக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தல. இது எவ்வளவு பெரிய துரோகம் அந்த மக்களுக்கு. காவிரியில ஒரு வருஷம் 150 TMC தண்ணி கடல்ல போகுது. 150 TMC. நம்ம கோரிக்கை என்ன? 3 TMC தண்ணி நீரேற்று மூலமாக ஒகேனக்கல்ல இருந்து அந்த தண்ணியை அங்கே பெண்ணாகரம் பக்கத்துல மடம் என்ற ஊர்ல அந்த ஏரியில விட்டா, ஏரியில இருந்து தண்ணி கிரேடியன்ட் மூலமா அப்படியே போய் பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் போகுது. ஒரு திட்டம். ஒகேனக்கல் காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டம் 80 விழுக்காடு மக்கள் பயன்பெறுகின்ற திட்டம். உங்களுடைய அத்துணை பிரச்சனையும் தீர்க்கின்ற திட்டம். இந்த மாவட்டத்தில் 3 லட்சம் இளைஞர்கள் வெளி மாநிலம், வெளி மாவட்டத்தில் அங்க ஒகேனக்கல் இதுல பெங்களூர்ல போய் குப்பையை பொறுக்கிறான், ஒரிசால கல்லு உடைக்கிறான், திருப்பூர்ல பனியன் கம்பெனியில வேலை செய்யறான், கேரளாவில் ஹோட்டல்ல வேலை செய்யறான், ராமநாதபுரத்தில் கொத்தனார் வேலை செய்யறான். ஏன் வேலை இல்லை? ஆனா தண்ணி இருந்ததுன்னா இவங்க வேலை செய்யறாங்க. அங்க போனவங்க எல்லாம் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவன். காவிரியில் தண்ணி போது அந்த தண்ணியை இங்க கொண்டு வர துப்பு இல்லை. பல முறை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக நான் பார்த்தேன். ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, இந்த மக்களுக்கு தண்ணி கொஞ்சம் கொடுங்கய்யா. 700 கோடி 800 கோடி தான் செலவாகையா, வாழ்வாதாரம் பெருகும். உங்க ஏரியில தண்ணி வந்ததுன்னா உங்க கிணத்துல தண்ணி கிடைக்கும், உங்க போர்ல தண்ணி கிடைக்கும், நீங்க விவசாயம் பண்ணலாம், குடிநீர் பிரச்சனை தீரும், சுயமரியாதையோட வாழலாம், மானமரியாதையோட வாழலாம், பொருளாதார முன்னேற்றம், உணவு பாதுகாப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குமே. ஆனால் 5 ஆண்டு காலம் கேட்டு 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 வெக்கக்கேடு. அதெல்லாம் ஒரு முதலமைச்சர், திமுக ஒரு ஆட்சி. எவ்வளோ இந்த திட்டம், இந்த மக்கள் 80 விழுக்காடு இந்த மாவட்ட மக்கள் பயன்பெறுகின்ற திட்டத்தை கொண்டு வர முடியாத மனசாட்சி இல்லாத ஒரு முதலமைச்சரை தூக்கி எறியுங்கள். அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு இங்கு வந்தார். அவர் அறிவிச்ச முதல் திட்டம் என்ன? நான் முதலமைச்சரான பிறகு தர்மபுரி மாவட்டத்திலே ஒகேனக்கல் காவிரி தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நான் கொண்டு வருவேன் அறிவிச்சிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றான் இந்த அன்புமணி ராமதாஸ். உறுதியாக இந்த திட்டம் தர்மபுரி மாவட்டத்தில் நடைபெறும். அதற்கு நம்முடைய KP அன்பழகன் உறுதுணையாக இருப்பார்கள். இதுதான் திட்டம். இதை விட்டுட்டு நான் 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கிறேன், 8000 ரூபாய் கூப்பன் மாதிரி எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் உங்க வங்கி கணக்கில் போடுறேன்னு சொல்றாரு. 8000 ரூபாய் பெருசா 10,000 ரூபாய் பெருசா? 8000 ரூபாய் கூப்பன் பெருசா 10,000 ரூபாய் பணம் பெருசா? இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். சரி விடு. ஏன்னா இந்த முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு கட்டம் அரசியல் கட்டம். திமுக என்றாலே அது கொள்ளை 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 கொலை கொலை, பிஞ்சு குழந்தைகள் பெண்கள் எல்லாம் கொலை. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
அதுல அவர் சொத்து விவரம் எல்லாம் வெளியில வந்துச்சு. அதை பார்த்தா ஸ்டாலின் முதலமைச்சர் கையில எவ்வளவு தெரியுமா பணம் வச்சிருக்காரா? எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? வெறும் 10,000 ரூபாய் வச்சிருக்காரம்மா. பாவம், சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, இன்னும் ஒரு மாசம் பொறுத்துக்குங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 ரூபாய் பணத்தை உங்க வீட்டம்மா வங்கி கணக்கில் போடுவாரு. உங்களுக்கு 20,000 ரூபாய் இருக்கும். யாரையா ஏமாத்துறீங்க? என்னையா ஏமாத்து வேலை இதெல்லாம்? ஸ்டாலின் குடும்பம் திமுகவுடைய முதல் குடும்பம். தமிழ்நாட்டு பட்ஜெட்டே போடலாம். அவங்க தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 4.5 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. அந்த ஒரு வருஷம் பட்ஜெட் திமுகவுடைய முதல் குடும்பம் போடலாம். அவ்வளோ கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிறாங்க. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெட் ஜெயண்ட் மூவிஸ் யாரு? உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் உடைய உரிமையாளர் யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். அதாவது சினிமா துறைய உதயநிதி ஸ்டாலின் கையில அப்படியே அடக்குமுறை செய்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சினிமா துறை என்பது அது ஒரு துறை, ஒரு தொழில் கிடையாது, ஒரு துறை. 10 லட்சம் பேர் அதை நம்பியிருக்கின்றார்கள். அதாவது ஒரு ஆண்டிற்கு 52 வாரங்கள் இருக்கிறது. இந்த 52 வாரங்களில் 40 வாரம் இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மட்டும்தான் படங்களை வெளியிடலாம். அவங்களுக்கு வேண்டியவங்க மட்டும்தான் சினிமாவில் வெளியிடலாம். தமிழ்நாட்டில் ஒரு 900 தியேட்டர், சினிமா தியேட்டர் இருக்கு. அந்த 900 தியேட்டரும் இவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாதான் அவங்க தியேட்டர் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள 300 திரைப்படம் தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க. 300 திரைப்படம் எடுக்கிறாங்க. எவ்வளோ கோடிக்கணக்கான காசை போட்டு ஹீரோ ஹீரோயின் அந்த துறையில் இருக்கிற தொழிலாளர்கள்லாம் அவ்வளோ பேர் வேலை செய்யறாங்க. ஆனா அவ்வளோ படம் கிட்டத்தட்ட 280 படங்களை வெளிவிட முடியாம தவிச்சிட்டு இருக்குது அந்த சினிமா துறையில். காரணம் ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின். இப்படி தமிழ்நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு குடும்பம் தூக்கி எறியுங்க. போதும். இதுக்கு பிறகு திமுக தமிழ்நாட்டில் இனி ஆட்சிக்கே வரக்கூடாது. இனி தலை தூக்க கூடாது. அந்த அளவுக்கு எல்லாம் எழுச்சியாகும், அவசியமானது. அதனால்தான் நாங்கெல்லாம் கூட்டணி வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை பாதுகாக்கணும். ஒவ்வொருவருடைய கடமை. இது என் கடமை மட்டும் இல்ல, உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை, விவசாயிகளுடைய கடமை, தொழிலாளர்களுடைய கடமை, நெசவாளர்களுடைய கடமை, அரசு ஊழியர்களுடைய கடமை, இளைஞர்களுடைய கடமை, பெண்களுடைய கடமை, பெற்றோர்களுடைய கடமை. இது ஆட்சி மாற்றம் உறுதியாக வர வேண்டும். சிப்காட் போட சொல்லிட்டு போறேன். அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இருக்காதாயா? முதலமைச்சர் கொஞ்சம் கூட கூச்சமா இருக்காதா? ஒரு பொய் சொல்றோமே, மறுபடியும் சொல்றோமே, சொல்லிட்டு போறேன். சிப்காட் எத்தனை முறையா சிப்காட் தொடங்குவீங்க? எத்தனை முறையா ரிப்பன் கட் பண்ணுவீங்க? நிச்சயமாக நீங்கள் எல்லாம் இந்த மாவட்டத்தில் உள்ள அத்துணை மக்களும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். உறுதியாக சிப்காட் தொடங்குவது மட்டுமல்ல, இந்த சிப்காட்டிலே தொழிற்பேட்டையை கொண்டு வருவோம், தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். உள்ளூர் இளைஞர்களுக்கு 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை இந்த சிப்காட் தொழிற்சாலையில் உங்களுக்கு கொடுப்போம். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இது உறுதி. இதே ஸ்டாலின் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன? திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை தொழிற்சாலையில், தனியார் தொழிற்சாலை வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்கின்ற சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, கொண்டு வந்தீங்களா? இந்த இளைஞர்களை ஏமாத்துறீங்களே, வேலை இல்லாத பிள்ளைங்களை ஏமாத்துறீங்களே, மனசாட்சி இல்லையா? இல்ல. ஸ்டாலின் அவர்களுக்கு மனசாட்சி கிடையாது, திமுகவுக்கு மனசாட்சி கிடையாது. அதனால்தான் நான் சொல்கின்றேன், இந்த பகுதியில் பஞ்சப்பள்ளி உபரிநீர் திட்டம், பஞ்சப்பள்ளி அணை இருக்குது, தொல்லைக்காது திட்டம் இங்க இந்த சின்னாறுல இருக்கு. பஞ்சப்பள்ளியிலிருந்து வர தண்ணி சின்னாறுல போயிட்டு ஒகேனக்கல்ல போய் அங்க போய் தண்ணி போகுது. ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 2 TMC தண்ணி இதுல இருந்து போய் காவிரியில போய் கலந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு. நம்முடைய அமைச்சர் இன்னைக்கே சொல்லிட்டு, எடப்பாடியா தப்பா எடுத்துக்க மாட்டார், அமைச்சர் சொன்னா
நிச்சயமாக இங்கே பஞ்சப்பள்ளி இந்த தண்ணியை தடுத்து இங்கே தூள்செட்டி ஏரியிலிருந்து புலிக்கரை ஏரியிலிருந்து எல்லா ஏரிகளுக்கும் தண்ணீர் வழங்கப்படும். வரும் வரும் வரும். அதற்கு இந்த அன்புமணி ராமதாஸ் உத்தரவாதம். இந்த மாவட்டத்தில் எத்தனையோ திட்டங்கள், நீர் திட்டங்கள், எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், பஞ்சப்பள்ளி அணை உபரிநீர் திட்டம், ஜெகநாதன் டவுன்பை திட்டம், ஆணைமடு திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், சேனேகால் திட்டம், ஈச்சம்பாடி நீரேற்று திட்டம், வள்ளிமதுரை அணை திட்டம், இப்படி போன்ற எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது. அத்தனையும் உங்களுக்காக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான பிறகு உங்களுக்கு அத்தனை திட்டங்களும் நாங்கள் உங்களை நிறைவேற்றுவோம். இது உறுதியா நாங்கள் சொல்கின்றோம். ஆனா இதை பத்தி இங்க இருக்கின்ற போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு தெரியுமா? அது இங்க இருந்தோ வர தெரியாது. ட்விட்டர் குமார் அவர் பார்த்தா ட்விட்டர் என்னன்னு தெரியுமாமா? உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுதான் ஏன் அப்படி இருக்கிறீங்க? போன் வச்சு நோண்டிட்டு இருப்பார் நாள் முழுவதும். உங்களை பத்தி எல்லாம் கவலை. டெபாசிட் போயிட போகுது அவருக்கு. அது வேற. எனக்கு ஒரு ஆசை, இங்க இருக்கிற என் தம்பிகள் என் தங்கைகளே ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? இந்த தருமபுரியில் 5 தொகுதிகள், இந்த 5 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். முடியுமா? முடிஞ்சு போச்சு. என் தம்பிகள் என் தங்கைகள் முடிவு பண்ணா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, போதும். அதனால்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாவட்டனாலே பிடிக்காது. ஏன்னா இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்ட மக்கள் ஸ்டாலின் அவர்களாலே பிடிக்காது. அதாவது இந்த மாவட்டத்தில் சரி. அதே போன்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் 2021 இந்த மாவட்டத்திற்கு ஒரு வேளாண் கல்லூரி வேண்டும் என்று அதை மன்றாடி அதை பெற்று அரசாணை வெளியிட்டு, அரசாணைனா ஜிஓ ஏத்துக்கிட்டாங்க. ஜிஓ வெளியிட்டு, அரசாணை வெளியிட்டு எப்படியாவது ஒரு வேளாண் கல்லூரி இந்த மாவட்டத்துக்கு வந்துவிட்டது என்று அறிவித்தார். படுபாவைங்க திமுகவில் 5 ஆண்டு காலம் அதை தடுத்து நிறுத்தி அதை கெடுத்து விட்டாங்கன்னா இவங்க மனசாட்சி நினைச்சு பாருங்க. யாரு கொண்டு வந்தா என்ன? ஒரு வேளாண் கல்லூரி அது யாரு கொண்டு வந்தா என்ன? யார் அறிவிச்சா என்ன? ஆனா இதை தடுத்து அந்த ஜியோவை ரத்து செய்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இல்லது? ஒரு அரசாணை என்ன? உங்க பிள்ளைகள் படிக்கணும், உங்க பேர பிள்ளைகள் படிக்கணும், வேளாண்மை படிக்கணும், விவசாயம் படிக்கணும்னு ஒரு கல்லூரி கொண்டு வந்தாரு. அந்த அரசாணையை ஒரு ஆட்சி ரத்து செய்கின்றது என்றால் இந்த மக்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு பெரிய துரோகம் இந்த திமுக செஞ்சிருக்கிறது. இதெல்லாம் மறக்காதீங்க. இந்த அலையாளம் அணைக்கட்டிலிருந்து தூள்செட்டி ஏரிக்கு திட்டம் உறுதியாக இதெல்லாம் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி இருக்கின்ற இந்த திமுக. அதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த மாற்றம் கொண்டு வர வேண்டும். இந்த மாவட்டத்தில் மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 80 ஆண்டு கால திட்டம். 10 நிமிஷம். தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் 80 ஆண்டு கால திட்டம். நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் 5 ஆண்டு காலத்தில் 19 முறை ரயில்வே துறை அமைச்சர் அதிகாரிகளை சந்தித்து அழுத்தம் கொடுத்து சண்டை போட்டு அந்த திட்டம் அறிவித்து அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 2021 ரயில்வே துறை அமைச்சர் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்து சென்னையில் ஹெலிகாப்டர் மூலமாக தருமபுரி வந்து அந்த திட்டத்தை அடிக்கல் நாட்டி 100 கோடி ரூபாய் முதல் ஒதுக்கீடு செஞ்சார். அவ்வளவுதான். அதன் பிறகு ஒன்றுமே நடக்கும். திமுக ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் ஒரு பிடி மண்ணை கூட அந்த திட்டத்திற்காக கொடுக்கல. ஒரு பிடி மண்ணை கூட கொடுக்கல. அதுக்கு எவ்வளவு தேவை? மொத்தமா ஒரு 200 ஏக்கர், அவ்வளவுதான். அதுவும் அரசு நிலம், ரயில்வே நிலம், அவ்வளவுதான். தனியா உங்ககிட்ட நிலம் எல்லாம் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே ரயில்வே திட்டம் இருந்தது, ரயில்வே தடம் இருந்தது.
அந்த ரயில்வே இடத்த 5 ஆண்டு காலமாக ஒரு பிடி நிலத்தை கூட இவர்களால் அந்த திட்டத்திற்கு கொடுக்க முடியாத துப்பு கெட்ட திமுக ஆட்சி, துப்பில்லாத ஒரு ஆட்சி. 100 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் இந்த ரயில்வே திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் மத்திய அரசு. 100 கோடி ரூபாய். அப்போ எவ்வளவு மோசடி இந்த ஆட்சி. உங்களை பத்தி எந்த ஒரு அக்கறையும் இல்ல. மொரப்பூர் ரயில்வே திட்டம் நிறைவேற்றினா சென்னையில நீங்க உட்கார்ந்தீங்கன்னா நேரடியா தருமபுரிக்கு வரலாம். தருமபுரியில் இருக்கிற விளைச்சல் எல்லாம் இந்த பாலக்கோட்ல தக்காளியில இருந்து மாம்பழம் இருந்து இதெல்லாம் மதிப்பு கூட்டி இதெல்லாம் சென்னைக்கு இங்கிருந்து ரயில்ல இருந்து நீங்க ஏத்துனீங்கன்னா சென்னைக்கு போய் சேரும். இதானே உண்மையான வளர்ச்சி. இதனால் தானே பொருளாதாரம் முன்னேறும். இதனால் தானே தொழில் முன்னேறும், விவசாயம் முன்னேறும். இதுதான் வேண்டும். ஆனா அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இந்த மக்கள் வளரக்கூடாது, படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, சுயமரியாதை வாழக்கூடாது என்று எண்ணி திமுக உங்களை வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் பார்க்கின்றார்கள். வாக்கு வங்கி என்ன தெரியுமா? ஓட் பேங்க். ஓட் பேங்க் என்ன? தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும், மற்ற நேரத்தில் அமைதியா இருக்கணும். நீங்க உங்க பிள்ளைங்க படிக்க கூடாது, உங்க பிள்ளைங்க வேலைக்கு போக கூடாது, சுயமரியாதை வாழக்கூடாது. திமுக பட்டியலின மக்களை ஓட் பேங்காக பயன்படுத்துகிறது. வன்னியர் மக்களை ஓட் பேங்காக பயன்படுத்துகிறது. குறும்பர் சமுதாயத்தை ஓட் பேங்காக பயன்படுத்துகிறது. போயர் சமுதாயத்தை ஓட் பேங்காக பயன்படுத்துகிறது. கவுண்டர் சமுதாயத்தை ஓட் பேங்க், இஸ்லாமியர்களை ஓட் பேங்க், கிறிஸ்துவர்களை ஓட் பேங்க். இந்த மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. திமுகவுடைய எண்ணம். தேர்தல் நேரத்தை வந்தா அவங்களை பயன்படுத்தி ஐயோ பூச்சாண்டி, ஐயோ பூச்சாண்டி. ஸ்டாலின் அவர்கள் கடந்த மாதம் தேர்தல் பரப்புரை தொடங்கிய நேரத்தில் அவர்களுடைய 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திட்டங்களை பற்றி பேசினார். தேர்தல் பரப்புரை செய்தார். ஓட்டு கேட்டாரு, எடுபடல. பேசுறா. அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார். பிஜேபி வந்துருவாங்க, பிஜேபி வந்துருவாங்க. நான் சொன்னேன், ஸ்டாலின் அவர்களே, நடக்கிறது எம்எல்ஏ எலெக்ஷன். எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. எம்பி எலெக்ஷன் நேரத்தில் தான் உங்களுக்கும் மோடிக்கும் போட்டி, இப்ப உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டி. இப்ப வாங்க, உங்களுக்கு அம்னீஷியா, ஞாபகம் மறதி, வாங்க. அப்புறம் அதை பத்தியும் பேச மாட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே தனிநபர் விமர்சனம். அவர் இப்படி இருந்தார், அப்படி பண்ணார், அப்படி பண்ணார். எங்களுக்கு பேச தெரியாதா? நாங்க பேசணும்னா நீங்க தாங்க மாட்டீங்க. நாங்க 8000 ரூபாய் கூப்பன். இதை விட ஒரு மானங்கட்டத்தனை ஏதாவது இருக்குமாயா? உங்க சாதனையை வச்சு ஓட்டு கேளுங்க, 5 ஆண்டு காலம் ஆட்சியை வச்சு ஓட்டு கேளுங்க, இந்த மக்களுக்கு என்ன செய்தேன்னு வச்சு ஓட்டு கேளுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு 8000 ரூபாய் கூப்பனை வச்சு ஓட்டு கேட்கறீங்களே ஸ்டாலின் அவர்களே, இதுதான் உங்க ஆட்சியா? இதுதான் உங்க லட்சணமா? இதுதான் உங்களுடைய தேர்தலா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் வன்னியர் சமுதாயத்திற்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார். அதை கெடுத்தது இந்த துரோகி ஸ்டாலின் ஆட்சி, துரோகி திமுக ஆட்சி. கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கெடுத்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள். சமுதாயம் அதெல்லாம் மறக்க கூடாது. இந்த சமுதாயத்தினுடைய துரோகி ஸ்டாலின் அவர்களும் திமுகவும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 4 ஆண்டுகள் ஆகிறது. 1450 நாட்கள் முன்பு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு கொடுக்கலாம், தரவுகளை சேகரித்து நீங்கள் நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. 4 ஆண்டு காலம் அதை செய்ய துப்பில்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்த சமுதாயம் உங்களை மன்னிக்கவே மன்னிக்காதியா. இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. சமுதாயமும் படிக்கணும், வேலைக்கு போகணும். பட்டியலின மக்களும் படிக்கணும், வேலைக்கு போகணும். அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அத்தனை மக்களும்
படிக்க வேண்டும். அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, நலத்திட்டங்கள் உறுதியாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். அதற்கு உத்தரவாதம் இல்லை. அன்புமணி ராமதாஸ் 4 நிமிஷம் தான் இருக்கா. சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, மத்தியில நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம், ஒரு மசோதா, பெண்கள் இடஒதுக்கீடு சட்ட மசோதா. அதாவது இப்போ உள்ளாட்சியில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது 50 விழுக்காடு. அதே வேளையில் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற சட்டத்தை மோடி அவர்கள் டெல்லியிலே நாளை மறுநாள் கொண்டு வருகிறார்கள். இது அவசியமானது. இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து 80 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற சட்டம் இது. அதில் தொகுதி மறுசீரமைப்பு அதிலே இன்னொரு பகுதியாக கொண்டு வருகிறார்கள். அதை வேண்டுமென்றே சூழ்ச்சி செய்து இங்க இருக்கின்ற மக்களை சூழ்ச்சி செய்து பொய்யை சொல்லி இது ஏதோ நமக்கு எண்ணிக்கை குறைந்துவிடும், தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்ற எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே நாளைக்கு கருப்பு கொடி காட்ட போறாங்க. எதுக்கு? என்ன காரணம்? அந்த சட்டத்தின் கீழ், தொகுதி மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ், அந்த மசோதாவின் கீழ் தமிழ்நாட்டுக்கு 50 விழுக்காடு தொகுதிகள் அதிகமாகும்னா உத்தரப்பிரதேசத்துக்கும் 50 விழுக்காடு அதிகமாகும், பீகாரும் 50 விழுக்காடு அதிகமாகும், மகாராஷ்டிராவும் 50 விழுக்காடு அதிகமாகும், கேரளாவும் 50 விழுக்காடு அதிகமாகும், ஆந்திராவும் 50 விழுக்காடு அதிகமாகும். அவ்வளவுதான். யாருக்கு என்ன பாதிப்பு? இதுல இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு தொகுதிகள் அதிகமாகும். இதுல எங்கயா குறையுது உனக்கு? இதுல எங்க பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வருது? எல்லா மாநிலத்துக்கும் சமமாகத்தானே உயர்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாகி தமிழ்நாட்டில் குறைஞ்சதுன்னா நம்ம கேட்கலாம். தமிழ்நாட்டுக்கும் 50 விழுக்காடு, உத்தரப்பிரதேசம் 50 விழுக்காடு தான். இதை பொய்யை சொல்லி ஏதோ தமிழ்நாடு குறைஞ்சு போச்சு, தமிழ்நாடு குறைஞ்சு போச்சு, அங்க ஏத்திட்டாங்க. முக பொய் ஸ்டாலின் அவர்களே, எத்தனை காலம் இந்த மக்களை ஏமாத்துவீங்க? ஏமாறாதீர்கள் பெரியோர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். இப்படி ஒரு பொய் சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர், பொய் சொல்லுகின்ற ஒரு திமுக, அதை ஒதுக்குங்கள், ஒதுக்குங்கள். ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத இந்த திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள், ஒதுக்குங்கள். இந்த தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு KP அன்பழகன் அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சராக நீங்கள் தேர்வு செய்யுங்கள். அதற்கு நீங்கள் KP அன்பழகன் அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம்.